நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். ஓகேங்களா, ஃபுட் என்னவா மாறுதுன்னா ஸ்மாலர் மாலிகுல்ஸா மாறுது. ஓகேங்களா, இன் அவர் பாடி சிஸ்டம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி வந்து என்னன்னு கேட்குறாங்க. தசை சுருக்கம், சுவாசம், செரிமானம், கழிவு நீக்கம். ஓகேங்களா, மசில்ஸ் கான்ட்ராக்ஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன். ஆன்சர் என்னது? டைஜஷன். என்ன ப்ராசஸ் மெயினா? சாலிட் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து லிக்விடாக மாற்றி வயிற்றுக்குள்ளே போகுது. அது என்ன ஆகுது, அங்கே வந்து டைஜஸ்ட் ஆகி குடலுக்கு வந்து போகுது இல்லையா. ஸோ எங்கே வந்து நியூட்ரண்ட் அப்சர்வேஷன் நடக்குது? நியூட்ரண்ட் அப்சர்வேஷன் எங்கே நடக்குது? சிறுகுடலில் நடக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா வாட்டரில் எங்கே நடக்குது? எக்ஸ்ட்ரா வாட்டர், விட்டமின்ஸ் எல்லாம் உற்பத்தியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எங்கே நடக்கும்? பெருங்குடல். அதாவது சிறுங்குடல் வந்து எல்லாமே ஃபுல்லாக கிளியராக அப்சர்வ் ஆகாது. எக்ஸ்ட்ரா இருக்கு எங்கே போனால் பெருங்குடல் போகும். அங்கே என்ன ஆகுனா இருக்கிற அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வயிற்றுல வந்து ஃபுட்டு வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் கலந்த ஒரு செமி சாலிடாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன பார்த்தோம்? நம்ம வயிற்று ஸ்டொமக்கில் ஃபுட்டு, வாட்டரு, அப்புறம் அங்கே இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் கலந்து இருக்கு இல்லையா, அந்த கலவைக்கு ஒரு பேர் பார்த்தோமா? கைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லை. ஓகேங்களா, ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டைஜஷன். ஓகேங்களா, செரிமானம். அடுத்து பார்த்தோன்னா வந்து எ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ். என்ன சொல்றாங்க? ஆர்கன் உறுப்பு சொல்றாங்க. எ குரூப் ஆஃப் ஆர்கன் தட் ஒர்க் டுகெதர். ஓகேங்களா, ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, உறுப்புகள் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்தலே டேஸ் மண்டலம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்கெலட்டல் சிஸ்டம், மஸ்குலார், நர்வஸ் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், உறுப்பு மண்டலம். ஆன்சர் என்னது? ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலம். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள என்ன பார்த்தோம்னா வந்து ஒரு 8 உறுப்பு மண்டலம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்கெலிட்டல், மஸ்குலார், ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது என்னது? சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இதில் நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சர்க்குலேட்டரி, எண்டோக்ரைன் சிஸ்டம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து டேஸ் கனெக்ட் போன் டு மசில்ஸ். ஓகேங்களா, எலும்புகளை தசைகளுடன் இணைக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்கெலிட்டன், டெண்டான், கார்டிலேஜ், லெகமெண்ட்ஸ். ஆன்சர் என்னது? தசை நார்கள், டெண்டான்ஸ். ஓகேங்களா, டெண்டான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எலும்பு கூட தசை இணைக்கிறதுக்கு வந்து பயன்படுது. போன்ஸ் டு போன் கனெக்ட் ஆகிறது என்னது? எலும்பையும் எலும்பு கனெக்ட் பண்றது லிகமெண்ட்ஸ். ஓகேங்களா, போன் டு போன் கனெக்ட் பண்றது எது அப்படின்னா வந்து லிகமெண்ட்ஸ், இணைப்பு இழைகள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 4th கொஸ்டின். டு பிரிவென்ட் தி என்ட்ரி ஆஃப் ஃபுட். ஓகேங்களா, இன்டு தி ட்ரக்கியா த ஓப்பனிங் இஸ் கார்டட் பை. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க? மூச்சுக்குழலின் துளைகளுக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது. ஓகேங்களா, எபிகிளாட்டிஸ், கிளாட்டிஸ், ஹார்ட் பேலட், ஷார்ட் பேலட். என்ன ஆன்சரு? எபிகிளாட்டிஸ். ஓகேங்களா, குரல் வலை மூடி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மூச்சுக்குழலுக்குள்ள உணவு போகாம தடுக்கிற ஒரு தடுப்பு சொரா வந்து செயல்படுறாங்க. ஓகேங்களா, எபிகிளாட்டிஸ், குரல் வலை மூடி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஃபைல் ஹெல்ப்ஸ் இன் தி டைஜஷன் ஆஃப் புரோட்டீன், சுகர், ஃபேட், கார்போஹைட்ரேட். என்ன ஆன்சர்? என்ன போட்டீங்க? என்னப்பா? கொழுப்பு. ஓகேங்களா, கொழுப்பை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா வந்து டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட். டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? யாருப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? பித்தநீர், கல்லீரல், லிவர். ஸோ இது எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா வந்து பித்தப்பையில, கால் பிளேடர்ல.
பித்தப்பையிலேருந்து செமிச்சப்பை. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுது, பித்த நீர் வந்து கொழுப்பை வந்து உடைக்கிறதுக்கு பயன்படுது, செரிக்க பயன்படுது. புரோட்டீன்ஸ்க்கு யார் வருவாங்க அப்படின்னா, புரோட்டீன் என்னவா மாறுது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். கார்போஹைட்ரேட் வந்து சிம்பிள் சுகராக மாறுது நம்ம பார்த்தோம். புரோட்டீன்ஸ் என்னவா மாறும் நம்ம பார்த்தோம், பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிடாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிடாக கிடைக்கும். ஸோ இது பிரேக் டவுன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறவங்க யாருன்னு வந்து HCl ப்ளஸ் வந்து என்சைம்ஸ். ஓகேங்களா? நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, கண்டென்ட்டு, அது பிரேக் டவுன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அமினோ ஆசிடாக கிடைக்குது. அந்த பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார் அப்படின்னா வந்து HCl அண்டு என்சைம்ஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ என்சைம்ஸை வந்து பயன்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஃபேட் கொழுப்புகள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி ஹெல்ப்ஃபுல் இன் மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, நமது உடலில் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு பயன்படுகின்றது, நம்ம மூவ் ஆகிறதுக்கு வந்து எது பயன்படுதுன்னு கேட்குறாங்க. போன் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஸ்கின்னு, தேர்ட் ஒன் மசில்ஸ், ஃபோர்த் ஒன் ஆர்கன்ஸு. என்ன ஆப்ஷன் வரும், எலும்பும் தசை வரும். கூட யார் வருவாங்க, மொத்தம் 3 பார்த்தோமா, நர்வ்ஸ் நரம்புகள் வருவாங்க. ஸோ இவங்க நரம்புகள், தசைகள், எலும்புகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய இயக்கத்திற்கு வந்து மூமெண்ட்டுக்கு வந்து பயன்படுறாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் திஸ் த்ரோட் தி பாடி. ஓகேங்களா? மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்துகிற பொருட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆக்சிஜன், நியூட்ரியன்ட், ஹார்மோன்ஸ், ஆல் ஆஃப் திஸ். ஆன்சர் என்ன போட்டீங்க? ஏன் நியூட்ரியன்ட் கடத்தாதா? ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே கடத்தும். நியூட்ரியன்ட் நம்ம எங்கே அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தோம், குடல் அப்சர்வ் பண்ணி மேலே பித்தப்பைக்கு போதுன்னு பார்த்தோமா, லிவருக்கு போதுன்னு பார்த்தோமா. அப்போ ஆமா, நம்ம ஹார்மோன்ஸ் எங்க பார்த்தோம், ஹார்மோன்ஸ் யார் சுரக்கிறாங்க, ஹார்மோன்ஸ் சுரக்கிறது யாரு நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல, நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு இல்லையா. அதாவது நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட் பார்த்தோம். எண்டோக்ரைனுக்கும் எக்ஸோக்ரைனுக்கு என்ன அப்படின்னா வந்து எக்ஸோக்ரைனுக்கு டக்ட் இருக்கும், அந்த குழாய் இருக்கும், கொண்டு அதை சுரக்கிற பொருளை கொண்டு போறதுக்கு அந்த குழாய் மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனா எண்டோக்ரைன் என்ன இருக்காது, அந்த மாதிரி குழாய் இருக்காது இல்லையா, அது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எங்க கலக்குன்னா பிளட்ல தான் கலக்கும், பிளட் வழி தான் போகும். ஓகேங்களா? ஸோ ஹார்மோன்ஸ் சுரக்கிறது யார் அப்படின்னா வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். ஆன்சர் வந்ததுக்கு வந்து ஆல் ஆஃப் திஸ். நியூட்ரியன்ட்டும் கொண்டு போகும், ஆக்சிஜனும் கொண்டு போகும், ஹார்மோன்ஸையும் கொண்டு போகும், எல்லாமே தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் தி போன் மேரோ. எலும்பு மஜ்ஜையில் உருவாகக்கூடியது கேட்குறாங்க. ஒயிட் பிளட் செல்ஸு, பிளட் வந்து பிளேட்லெட்டு, ரெட் பிளட்டு, வெயின்ஸ். எது உருவாகும் எலும்பு மஜ்ஜையில்? இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் கார்பல்ஸ். ஓகேங்களா? சீக்வன்ஸ் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். விச் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ ஆகுறதுங்களா, எந்த இதில் வந்து பிளட் வந்து கரெக்டாக ஃப்ளோ அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சியா கரெக்டா? யாரெல்லாம் சி போட்டீங்க? எல்லாரும் சி தான் போட்டீங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் பிளட் வந்து எங்க வரும், சிரை மூலமா எங்க வந்து சேரும், ஏடிஎம் வந்து சேருமா, இதுன்னு ஏடிஎம் பார்த்தோம். கிழக்கிறது வென்ட்ரிகல் பார்த்தோமா. இங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆகும், இங்கிறது எங்க போகும், லங்ஸ்க்கு போகுமா, லங்ஸ்ல இருந்து எங்க வரும், வென்ட்ரிகலுக்கு வரும். வென்ட்ரிகல் என்ன பண்ணும், பிளட்டை வந்து தமனி மூலமா உடனுடைய எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போகும். திரும்ப என்ன ஆகும், சிரை மூலமா வந்து பிளட் வந்து இந்த இடத்துல ரீச் ஆகும்னு பார்த்தோமா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏட்ரியம், வென்ட்ரிகல், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். இதான் வந்து கரெக்டான சீக்வன்ஸ். ஓகேங்களா?
ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு. ஓகேங்களா? இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. என்னது? எஸ்ஏ நோடு. எஸ்ஏங்கிறது என்னது? என்ன அப்ரிவேஷன் எஸ்ஏக்கு? சரி, இது நாலுமே என்னது? அந்த மசில்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து தூண்டி விடுறது யார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுனா எஸ்ஏ நோடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஏட்ரியத்தை வலது ஏட்ரியம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். அப்பர் பார்ட்ல மேல இருக்கு இந்த எஸ்ஏ நோடு. சைனோ ஏட்ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேரு. சைனோ ஏட்ரியல். இங்கிருந்து என்ன பண்ணுனா வந்து இது சுருங்க ஆரம்பிக்கும் போது சிக்னல்ஸை வந்து கொண்டு வரும். ஸ்டார்ட் ஆகும், சிக்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த சிக்னல் எங்க வந்து சேரும் அப்படின்னா வந்து ஏவி. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து என்னப்பா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர். இப்போ இந்த ஏட்ரியம் வலது ஏட்ரியம் இருக்கு இல்லையா, அங்க சுருங்கும் போது என்ன ஆகும்னா வந்து சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாகும். அந்த சிக்னல் வந்து எங்கன்னா ஏவி நோடுக்குறோம். யார் வழியா வருவாங்கன்னா, யாரை வந்து கடத்தி கொண்டு வருவாங்கன்னா இந்த பண்டல் ஆஃப் ஃபிஷ் இருக்குல்ல, இது வழியில எங்க சேரும் அப்படின்னா வந்து ஏவி நோடுக்கு சேரும். அப்ப இங்கிருந்து இந்த சிக்னல் எங்க போகும் அப்படின்னா வந்து பர்கன்சி இலைகள் இருக்கு இல்லையா, இங்க போகும். இது எங்க இருக்குன்னா வந்து கீழே வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ அங்க வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது வந்து அந்த இது வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹார்ட் சுருங்கி ரீது இல்லையா, அது கூட தொடர்பு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ங்கிறது வந்து எஸ்ஏ நோடு. அடுத்து பாருங்க, which of the following shows correct composition of blood? ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும்? டெல்லியா? கரெக்டா? பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல அதிகப்படி இருக்கிறது யார் அப்படின்னா வந்து 55% பிளாஸ்மா தான் இருப்பாங்க இல்லையா, 55% இருப்பாங்க. நெக்ஸ்ட் the concept of blood group. ஓகேங்களா? is derived by யார் வருவாங்க? ரத்த வகையில் கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்ல் லான்ஸ்டெய்னர். எத்தனை குரூப் கண்டுபிடிச்சிருப்பாரு? எதை கண்டுபிடிச்சிருப்பாரு? ஏ பி ஓ. 1900ல கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து பார்த்தோன்னா வந்து ஸோ இங்க இது என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்து ஏபி நம்ம என்ன சொல்லுவோம்? ரிசெப்டரா டோனரா? ரெசிப்டர், அதாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, யூனிவர்சல் அக்செப்டர். ஓகேங்களா? ஸோ ஏபி ஓ எல்லார்ட்ட என்ன பண்ணிப்பாங்கன்னா வாங்கிப்பாங்க ரெசிப்டர். டோனர் யாரை சொல்லலாம்? ஓ. எல்லாருக்கும் கொடுக்குறவங்க வந்து ஓ. அடுத்து பார்ப்போம், the number of dash increase during allergy. அலர்ஜி எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஒரு ஆன்சரு? என்ன ஆன்சர் போட்டீங்க? ஈஸ்னோஃபில். ஓகேங்களா? அலர்ஜி பிளஸ் எப்போ வரும்? பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன், ஒட்டுண்ணினுடைய தொற்று ஏற்படும் போது வரும். ஓகேங்களா? அலர்ஜி வந்து பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். பேஸ்னோஃபில் எப்போ உருவாகும்? வீக்கம் இல்லையா? இந்த பேசோஃபிலும் ஈஸ்னோஃபில் எதுக்குல வரும்? டபிள்யூபிசில துகள்கள் உடையது இல்லையா? அதாவது என்ன பண்றாங்க, டபிள்யூபிசி ரெண்டை பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணினா அதனுடைய சைட்டோபிளாசத்துல துகள்கள் இருக்கா இல்லைங்கிறத பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. இப்போ வந்து துகள்கள் இருக்கிறதுலன்னா துகள்கள் உடையது, அதுக்கு கீழே வந்து பேசோஃபில்லு, ஈஸ்னோஃபில்லு, நியூட்ரோஃபில் 3 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம்,
டேஸ் அது லார்ஜஸ்ட் ஆஃப் லியூகோசைட்ஸ். ஓகேங்களா, மிகப்பெரிய லியூகோசைட்டுகள் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? மோனோசைட். மோனோசைட் எதுக்குள்ள வரும்? துகள்கள் அற்றது. ஏ கிரானுலோசைட்ஸ் துகள்கள் அற்றதுக்குள்ள தான் மோனோசைட்டும் இந்த லிம்போசைட்டும் வரும். ஓகேங்களா, ஸோ நியூட்ரோஃபில் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? எப்போ வரும்? இன்ஃபெக்ஷனு பிளஸ் இன்ஃப்ளமேஷன். லிம்போசைட் எப்போ வரும்? வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஆன்ஜியாலஜி இல்லையா, இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹார்ட் அட்டாக், பிளட் வெசல்ஸ், டிசீஸ் ஆஃப் பிளட். ஓகேங்களா, என்ன ஆன்சரு? பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள். என்ன வரும் பிளட் வெசல்ஸ்ல? எதெல்லாம் வரும் பிளட் வெசல்ஸ்ல ரத்த நாளங்களுக்கு? இல்லை, தமனி, சிரை, அப்புறம் நுண் தந்திகள் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்னதாக இருக்கிறது. ஓகேங்களா, டேஸ் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மீடியம். ஓகேங்களா, எது சொல்றாங்க? எது மனித உடல முக்கியமான சுற்றோட்ட மண்டலம் ஊடகம்? பிளட் தான், ரத்தம். மாத்தி போட்டீங்களா சத்த? நெக்ஸ்ட் பிளாஸ்மா ஸ்லைட்லி அல்கலைன். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பாயிண்ட், சிறிதளவு காரத்தன்மை உடையது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? கண்டெய்னிங் நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ், உயிரற்ற செல் உட்பொருட்கள் வந்து ரெண்டாவது பாயிண்ட். ஓகேங்களா, இது பிளட்ல வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்? 55%. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா, டேஸ் ஆர் த மோஸ்ட் abundant செல் இன் தி ஹியூமன் பாடி. என்னது? WBC, பிளேட்லெட், மோனோசைட்டு, ஆர்பிசி. ஆர்பிசி தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ரத்த தெரியலையே, பார்த்து சொல்றேன். ஆமா, நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா, ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து ரத்த சிவப்பணுக்கள். நெக்ஸ்ட் பாருங்க, நார்மல் பிளட் பிரஷர், இயல்பான ரத்த அழுத்தம். என்ன ஆன்சரு? சி, 120/80. சுருங்கிறது விரியுது இல்லையா. இப்போ வந்து லோ பிளட் பிரஷர் என்ன பார்த்தோம்? ரேஞ்சு ஞாபகம் இருக்கா? லோ பிளட் பிரஷர் 90/60யா? 90/60 தான் நினைக்கிறேன். நான் அப்படியே ஆப்போசிட்ல வரும். இவங்க வந்து ஹை பிரஷர் வந்து என்ன வரும்? ஹை 140யா? 140/90 தானே ஹை பிளட் பிரஷர்.